கமருதீன் புது மாப்பிள்ளை மதுரைக்கு போயிருக்காரு. எதுக்கு? திருவிழாவுக்கு. எந்த திருவிழாவுக்கு? அழகர் கோயில் மீனாட்சி அம்மன் திருவிழாவுக்கு. அழகர் ஆற்றுல இறங்குறது பார்க்குறதுக்கு, தண்ணி அடித்து விளையாடுறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அழகர் கோயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அது ஆறாவே ஓடும். ஆக்சுவலாக இப்போ அது ஆறுன்னு சொல்ல முடியாது, அது ஏரின்னு சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. கட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, சிமெண்ட்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அந்த சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியை கொண்டாந்து நிரப்பிடுறாங்க. தண்ணியை நிரப்பிட்டு அழகர் ஆற்றுல இறங்கான்ட்டு அப்படி அடிச்சு விளையாடுறாங்க. முன்னெல்லாம் ஆறு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆறெல்லாம் வெட்டி தின்னுட்டாங்க. நம்ம மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது, கோச்சிக்காதீங்க, நம்ம பாய்ஸ் தான். மற்றபடி என்னென்னா அது அழகர் ஆற்றுல இறங்குறதா இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆற்றை கூட ஒழுங்காக வச்சுக்கலன்னு வச்சிங்களேன். ஆனால் புது மாப்பிள்ளை உள்ளே போய் அதில் அடிச்சு விளையாண்டுருக்காரு போல். யார்? கமருதீன். ரெட் கார்டு கொடுத்தாங்க. இவங்கள மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலேங்க மழை போலங்க மதுரையில். முதல்ல மழையாங்க? முதல்ல மழைன்னு சொல்கிறவங்களாம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல மழையா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் புது மாப்பிள்ளைக்கு முதல் திருவிழா. ஆனால் கல்யாணம் தான் பண்ணிக்கல. அவங்க அம்மா சீக்கிரமாக பண்ணிங்க, அவங்க அக்கா எல்லாம் சொல்கிறாங்க சீக்கிரமாக பண்ணிக்கலான்டான்னு. இவங்க ஏதாச்சும் நடிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று சாதிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன்னு தான் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? பாருவும் கமருதீனும். ஸோ பாரு விடுற மாதிரி தெரிலங்க. பாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஸியாகவும் இருக்குது. பிஸியாகவும் ஒர்க்ஸ்லாம் பிஸியாக இருக்குது. அதே நேரத்தில் கமரு மேலேயும் பிஸியாக இருக்குது. அது தெரியுது கண்டிப்பாக. வேறு மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம என்னென்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ணிக்கிட்டு இருந்தால் தலைவன் மதுரையில் இருக்கான். ஒன்று ஷூட்டிங்கை போட்டுடுறாங்க, இல்லைனா லாக்ஸ் போட்டுடுறாங்க, இல்லைனா திருவிழாவுக்கு போகிறாங்க, இல்லைனா பிறந்த நாளுக்கு போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைம் லைட்டு. அதான் பீடி பாய் அந்த கும்பல், அதான் ஹேக் பண்ண பார்த்தாங்களே அந்த கும்பல் தான், வேறு யார்? அதுவும் பர்த்டே டைமில் ஹேக் பண்ண பார்த்து பார்வை காலி பண்ணிடலாம் பார்த்தாங்க. விடுவாங்களா? நான் கூட தாங்க இந்த வாட்டி தாய்லாந்து போயிருந்தேன் என் பிறந்த நாளைக்கு, என் பர்த்டேக்கு. பார்வும் தாய்லாந்து போகிறதுனால ஒரு மாதிரி வைத்தறிச்சலில் போக விடாம ஆக்கிறாங்க. இந்த பர்த்டேக்கு நான் தாய்லாந்து போவேன். இப்போ யாரெல்லாம் உங்கள் பர்த்டேக்கு பார்வை போன மாதிரி தாய்லாந்து போனீங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். பாரு ஃப்ரெண்ட்ஸ், கமரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமரு பர்த்டேக்கு எங்கே போகலான் இருக்காங்க, எங்கே போவாங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ எங்கே போனால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ல? ஸோ 2 பேரும், அதுவும் பாருவும் கமருதீனும் 2 பேரும் ஜோடி போட்டு அப்போயாச்சும் வீசா கிடச்சின்னு சொல்லலாம். இல்லைனா எனக்கு பிஸி இல்லை, வேலை இல்லை, நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்கன்னு நல்லது. இதாட்டி பாரு மட்டும் போயிட்டு வந்தது ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஃபேன்ஸு கதறி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ பாருவும் கமருதீனும் நல்லா இருந்ததே போதுங்க. படத்தை இந்த செப்டம்பர் மாதம் அந்த அப்டேட்டை விட்டான்னா ஓகே கமரு. பாரு அடுத்து என்னங்கிறத அந்த பக்கம் கமெண்ட் விட்டுச்சுன்னா ஒரு மாதிரி, அதான் அதுக்கு தானே வெயிட்டிங் நம்மெல்லாம். பாரு கமருதீன் 2 பேர் கண்டிப்பாக ஒரே படத்தில் தாங்க இருக்காங்க. அதை தாண்டி பாருக்கு சில வாய்ப்புகள் வந்திருக்கு, கமருக்கும் சில வாய்ப்புகள் வந்திருக்கு. படங்கள் எப்போதுமே நாடகம் மாதிரியோ இந்த மாதிரி சின்னத்திரை மாதிரி கிடையாது, அது வெள்ளித்திரை, பெரிய திரை. ஸோ அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வரும், 6 மாதத்துக்கு ஒரு படம், அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ அதில் தான் நீ பூம் ஆகணும். ஸோ உனக்கு ஒரு லைம்லைட் இருக்குது, அதில் நீ பூம் ஆனினா நல்ல மார்க்கெட் கிடைக்கும். நல்ல ஒரு ஹீரோவாக எல்லோரும் பிடிக்கிற மாதிரி படங்கள் ஓடிடுச்சுன்னா, கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்துருச்சுன்னா நல்லா டக்குன்னு ஒன்று தூக்கி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு கொடுத்து உன்னை அடுத்தடுத்த படத்துக்கு புக் பண்ணிடுவாங்க. ஸோ நீ பெரிய ஹீரோ ஆயிடுவேன், கோடீஸ்வரனாகவும் ஆயிடுவேன். அவ்வளோதான் தமிழ் சினிமா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கமருக்கு அந்த எல்லா பொருத்தமும் இருக்குது, மல்டி டேலண்டடு. ஸோ ஒரு சரியான வாய்ப்பு, கரெக்டான வாய்ப்பு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சாலே போதும். பாருக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், நடிப்பும் நல்லா இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த காட்டான் படத்தில். ஸோ 2 பேருக்கும் அதாங்க ஒரு படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சால் போதும். வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.